பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரர் யாருக்கும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம கூடும்படி தேவன் கேட்ப செய்திருக்கிறார். நம்ம ஜெபித்து நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அப்பா நாளில் கூட இந்த கோர்ஸை கிருபை செஞ்சீங்க, பொறுமையோடு காத்திருந்த எல்லாத்தையும் கிருபை செஞ்சீங்க. நன்றி. இதை கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஆண்டவரை இன்னும் அநேகம் உண்டு, கற்றுக்கொண்ட காரியங்கள் அவைகளை முழுமையாக கற்றுக்கொண்டு நல்ல ஒரு இசை வாசிக்கிறவர்களாக ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக ஒருவருக்கு கிருபை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் நடத்துங்க, சுத்தம் போல் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். ஓகே, ஸோ எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். எங்கள் எல்லாருக்கும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது திட்ட 90 பேர் 89 பேர் நினைக்கிறேன். முதல் நாளில் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு கிளாஸில் 80 பேர்கிட்ட 60 பேர் 80 பேர் 70 பேர்கிட்ட இருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்புறம் ஒரு 25 வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் 25ல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தனால இப்போ கடைசியில் கொஞ்சம் பெண்டிங்லாம் இருக்குது. ஸோ எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு தெரில. இன்றைக்கி கொஞ்சம் பேர் இன்னைக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டு நான் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பேசணுன்னு கண்டிப்பாக கட்டாயம் கிடையாது. ஸோ எதுவுமே கட்டாயம் கிடையாது. நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா வாட் எவர், நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக ஷேர் பண்ணலாம். அப்போ இந்த கோர்ஸை பற்றி இருந்தாலும் சரி, இதோட அப்கிரேட் பண்ணுறது இல்லை ஏதாவது மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் சரி, குறையாக இருந்தாலும் சரி. ஸோ அதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த பேட்சுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் என்னடா குறை அப்புறம் சொல்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் வேணா பாயிண்ட் எடுத்துறேன். அதனால் கண்டிப்பாக என்ன நினைக்கலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இப்போ மேலே நீங்கள் கோர்ஸ் போகணும் படிக்கணும் அப்படின்னா, ஸோ நான் 3 பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இப்போ கீபோர்ட் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா, நார்மல் ஏபிசிடி நோட்ஸ், இது ஒன்று. ரெண்டாவது மியூசிக் ஷீட்னால் இப்போ ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிடிஎஃப் நோட்ஸ் வரும், ஏபிசிடி நோட்ஸும் கூடவே அந்த மியூசிக் ஷீட்டும் வரும். நோட்டேஷன் சொல்லுவோம், இல்லை ஸ்கோர்னு சொல்லுவாங்க. அந்த குச்சாக போட்டு லாலிபாப்பை 3 போட்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஒரு நோட் வேல்யூ நிறையா இருக்கும். அதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ப்ராப்பர் வெஸ்டர்ன் மியூசிக் அதுதான். இன்னொன்று நமக்கு சாங்கோடைய ஃபுல் டீட்டெயிலும் அந்த ஷீட்டில் வந்துடும். எந்த ஸ்கேலு, என்ன, எப்படி வாசிக்கணும், எவ்வளோ நேரம் வாசிக்கணும், எங்கே ரெஸ்ட்டு, ஒன்று எவ்ரிதிங் நமக்கு ஷீட்டில் அழகாக நமக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி. இன்னொன்று நமக்கு ஏபிசிடி நோட்ஸில் நமக்கு பாட்டு தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். ஏன்னா இப்போ ஏபிசிடி இஎஃப்ஜின்னு இருக்குன்னா எவ்வளோ நேரம் அழுத்தணும், எவ்வளோ நேரம் எஃப் அழுத்தி வச்சுருக்கணும் நமக்கு தெரியாது. பாட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ராகத்தை வச்சு வாசிச்சிடலாம். இப்போ தெரியாத பாட்டுக்கு நமக்கு ஏபிசிடி நோட்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்மளால் வாசிக்க முடியாது. ஆனால் மியூசிக் ஷீட்டில் என்ன அட்வான்டேஜ்னால், நமக்கு தெரியாத பாட்டாக இருந்தாலும் ஷீட்டை வச்சு வாசிச்சிடலாம். ஏன்னா ஒரு நோட்டும் எவ்வளோ வேல்யூ ஏற்கனவே கிராமர் மாதிரி படிச்சிடும். ஸோ அதனால் அதுவும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. சரியா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணனால இப்போ கம்ப்ளீட் பண்ணுற எல்லாரையுமே இன்னொரு குரூப்பில் நான் லிங்க் அனுப்புகிறேன். கீபோர்ட் மாஸ்டர்ஸ்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அதில் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா அது கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சால் தான் மியூசிக் ஷீட் போகிறது நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போகிறத விட. ஸோ அதனால் இந்த கீபோர்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் அந்த மியூசிக் ஷீட் நான் எடுக்கிறேன். ஸோ அப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃப்யூச்சரில் வேணால் நம்ம அவுட்டர் பீப்புளையும் அக்செப்ட் பண்ணலாமா அதில் யோசிக்கலாம். ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட், அதுவுமே கட்டாயம் கிடையாது. ஸோ குரூப்பை நான் அனுப்புகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் முடியும் பொழுது நான் சொன்ன அந்த கண்டிப்பாக அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதே போல் ஃபார்ம் இருக்கும், ஃபில் பண்ணுங்கள், வாங்க படிங்க போங்க. அது முடித்ததுக்கப்புறம் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ அதான் நம்மளுடைய லெவல். ஒரு கீபோர்ட் கிட்டார் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், ப்ராப்பர் தியரி. அப்புறம் ஒரு ப்ராப்பர் வெஸ்டர்ன் மியூசிக் மியூசிக் நோட்டேஷன், நல்ல நமக்கு ஒரு ப்ராடர் ஐடியா கிடைக்கும் எப்படி இந்த கேல்குலேஷன் ஒர்க் ஆகுது எல்லாமே. 3வது மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் சொல்லும் பொழுது இப்போ நம்ம பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம், மிக்சிங் மாஸ்டரிங். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு லேப்டாப் இருக்கிறது அவசியம், கட்டாயம். இது ரெண்டும் தேவையில்லை. கீபோர்ட் கிளாஸ்க்கு மியூசிக் ஷீட்டுக்கும் நம்ம அழகாக ஃபோன்லேயே பார்த்து படித்து எழுதிடலாம். நல்ல ஒரு இதுதான். பட் மியூசிக் ப்ரொடக்ஷன் போகும்பொழுது நமக்கு லேப்டாப் ஒன்று வேணும். அது இன்னும் ஃபஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கல, ஃப்யூச்சரில் தான் ஆரம்பிப்பேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நான் பண்ணுறது 3 இதுதான்: கீபோர்ட் கிளாஸ், மியூசிக் ஷீட்,
அது. சப்போஸ் நீங்கள் வெளியே அப்டேட் பண்ணணும், வெளியே எங்கேயே படிக்கணும்னு நினச்சினாலும் தாராளமாக படிங்க. இன்னும் படிக்கிறது நிறையா இருக்குது. மியூசிக் அப்படின்றது இட்ஸ் அ நோஷன் அப்படிங்கிற போல் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பேரை மட்டும் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு பாருங்களேன். ஆன்லைனில் ஒரு கிளாஸ் போட்டிருக்கிறாங்க, 1500 அந்த கிளாஸுக்கு ஃபீஸ். அந்த கிளாஸில் என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னா, ப்ரோக்கன் கார்ட்ஸ் சொல்லித்தரோம், அதுக்கு 1500. ப்ரோக்கன் கார்ட்ஸ்னால் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு 1500 ஃபீஸு. ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக் அந்த போட்டு இந்த நேம் நானே பார்த்து அசந்துட்டேன். அப்படின்னடா ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக்கு, நமக்கு தெரியாத டெக்னிக்காக இருக்குமோ அப்படின்னு. என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக் 1500 ஃபீஸு. ஸோ பேர் பார்க்குறப்ப நான் ரொம்ப கேட்சியாக இருக்கு இல்லையா, ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக் அப்படின்னா. இதெல்லாம் புதுசாக ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். கார்டு நம்மளே கிரியேட் பண்றதா? ஒரு நிமிஷம் நான் சவுண்ட் வச்சுக்கிறேன். சொல்லி வசுவா. கார்டு நம்மளே கிரியேட் பண்ணி வாசிக்கிறதா? கிரியேட் பண்ணுறது ஓகே, வேற என்ன ஐடியா? ஆனால் அந்த பேரில் இருக்குது ப்ரோக்கன் அப்படின்னு. இந்த ஸ்கேல்ல மேட்ச் ஆக இருந்தாலும் வாசிக்கிறதுல மேட்ச் பண்ற மாதிரி கொண்டு வரதுங்களா? வாசிக்கிறது மேட்ச் பண்ணுறது போல். ஓகே, இந்த நோட்ஸ்க்கு ஏற்றது போல் கார்டு மேட்ச் பண்ணுறது. ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி. வேற யாருக்காவது என்னென்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் நிறைய வாசிச்சிருக்கோம், பட் இந்த ப்ராப்பர் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படி ஒன்று கேள்விப்பட்டது இல்லையா. நானே பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக்கு இன்னும் 1500 போட்டுருக்கேன் சார், நம்மளும் போய் என்ன தான் பார்ப்போமா, காசுக்கு தான் பார்ப்போமா. அப்புறம் இன்னொரு டவுட் வேறு. அப்புறம் என்னோடய ஒய்ஃப்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், என்ன இதெல்லாம் ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக்கா 1500 போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன்னா, அப்போ ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் எப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் தான் கூகுளில் போட்டு எதுவும் வந்தாலும் பார்ப்பீங்களே அப்படின்னு. ஆமாம்ல, கூகுளில் போட்டு பார்த்தா தெரிஞ்சும்ல என்ன ஏதுன்னு. போய் போட்டால் வாட் இஸ் ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக் அப்படின்னா கூகுள் சொல்லுது என்னென்னா, சி மேஜர் கார்டு பிடிக்கணும் இல்லையா, சிஇஜி 3 கார்டு அப்படின்னாவே நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸை ஒரே நேரத்தில் சேர்த்து அமுத்துறது தான் கார்ட்ஸ் இல்லையா, கார்டு. அந்த சிஇஜியை சேர்த்து ஒரே நேரத்தில் அழுத்தாமல் சிஇஜி அப்படின்னு உடைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை ப்ரோக் பண்ணுறோமா, அதுதான் ப்ரோக்கன் கார்ட்ஸ். இதுக்கு 1500 ஃபீஸு. இப்போ தெரியாமல் போய் உள்ளே போய் தான் என்ன இருக்கும், 1500 பர்சமாக இருக்கும், புசுவாக தான். அப்புறம் இன்னொரு அதே ஆள், அந்த கீபோர்ட் யூஸ் பண்ணுற அதே ஆள் இன்னொரு போட்டிருந்தார், பவர் கார்ட் டெக்னிக். இதோட பவர் கார்டு மறுபடியும் போடா கூகுளுக்கு அப்படின்னு போட்டால் ஒரு டைமில் கிட்டார் வாசிக்கிறவங்க இப்போ நார்மல் சிஇஜி 3 கீஸை பிடிச்சா சி மேஜர் இருக்கு இல்லையா, அந்த இ யூஸ் பண்ணாமல் சியும் ஜியும் மட்டும் கிட்டாரில் வாசிப்பாங்க. ஏன்னா கிட்டாரில் அது வாசிக்கிறப்போ மீதி ஸ்ட்ரிங்ஸிங் சேர்த்து அழுத்துவாங்க இல்லையா. இப்போ கீபோர்டில் 2 கீ அழுத்தா 2 கீ மட்டும்தான், சிஜினா சிஜி மட்டும்தான். கிட்டாரில் அப்படி இல்லை, ஓப்பன் ஸ்ட்ரிங் இருக்கும், க்ளோஸ்டு இருக்கும், அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் அது வரும். அப்போ அந்த மாதிரி பிடிக்கும் பொழுது அதுக்கு பவர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு போட்டிருக்கா பவர் கார்ட் டெக்னிக் 1500. ப்ரோக்கன் கார்ட் டெக்னிக் அது தனியாக 1500. பவர் கார்ட் டெக்னிக் இதுக்கு தனியாக 1500. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுட்டேன், என்னென்னா அந்த ஒரு மக்களை கவர்றதனமாக ஒரு வேர்டு ஏதாவது ஒன்று போட்டு அட்வான்ஸ் டெக்னிக், அப்புறம் ப்ரொஃபஷ்னல், அப்புறம் சினிமேட்டிக், இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஸோ நிறைய பேர் போயிருக்கு. நான் ஏதோ கடைசி நேரத்தில் நானே போகலான்னு யோசிச்சேன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த பேர்லாம் பார்த்துட்டு ஏதோ புதுசாக இருக்குமோ அப்படின்னு. ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. பட் அந்த கோர்ஸ் என்ன, அந்த வார்த்தை என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைன் ஆகுது, இல்லை என்ன கற்றுக்க போகிறன்றத ஒரு சம்திங் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகுது ஏதாவது இருந்தால் நம்ம கேட்டுட்டு அப்புறம் தெளிவாக நம்ம போகிறது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நமக்கு ஓரளவுக்கு பேசிக் கற்றுக்கிட்டோன்னாவே அடுத்த லெவல் போகணும்னு எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒன்றில் போயிட்டு வந்து அப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எங்கே வேணால் படிங்க, யார்கிட்ட வேணால் படிங்க, பட் சகலத்தையும் சோதி தருது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்ன்றது போல் சோதி தரீங்க. இது என்ன, இது எப்படி இருக்கா, இது உண்மையுமே அப்படி விஷயம் படிக்க நல்லா இருக்குமா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, என்ன சொல்ல சொல்லி தராங்க, இது போல் விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே அவங்க சொல்லலைன்னா மேபி டவுட் இருந்தால் நீங்கள் அந்த டேர்ம் எடுத்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு இப்போ எல்லாமே அது வந்து ஆன்சர் பண்ணிடுது. இல்லை இப்போ இன்னும் ஏஐ கூட இருக்குது, ஏஐ சாட் ஜிபிடிலாம் போட்டால் இன்னும் வேலையாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுது. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க ஒன்று. ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய ஊழியத்தில் ஜே ஜெனரேஷன் இதில் யூடியூப் சேனலில் கீபோர்ட் நோட்ஸு, பிடிஎஃப் நோட்ஸ், மியூசிக் ஷீட், அப்புறம் இந்த கிளாஸ் எடுக்கிற லெசன்ஸ் எல்லாமே பிடிஎஃப் நோட்ஸ், கூகுள் ட்ரைவ் லிங்க்கு.
ஸோ வாட் எவர் என்னோட அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, கண்டென்ட்டா, கண்டென்ட், ஆல் கண்டென்ட் வந்து எதுவுமே காப்பிரைட் கிடையாது. சரியா? ஸோ ஏன் அப்படின்னா எல்லாமே அது நம்முடையது இல்லையா? எனக்கு நிறைய ஃபஸ்ட் கிளாஸே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் ஆண்டவருக்குள்ள ஒரு குடும்பமாக இருக்கிறனால when we say one family, அதை வந்து நம்ம சும்மா வார்த்தையில் சொல்கிறதில்ல, அதை வார்த்தையினால் மாத்திரமல்ல உண்மையினாலும் கிரையினால் அன்பு கூறக்கூடும் சொன்னது போல். ஸோ அது வந்து என்னதில்லை, அது நம்முடையது. ஏன்னா ஆண்டவர் கிருபையாக கொடுக்குறாரு, அதை தாளந்தை கொடுத்து அப்படி செய்யும் பொழுது, அப்போ ஒரு குடும்பம்னு சொல்லும் பொழுது அது வந்து என்னது, எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு உங்களுக்காக தரல அப்படி இல்லை. ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கும் பொழுது ஃபைஸே கிரேஸ், ஆண்டவர் வந்து எனக்கு கிருபையாக தந்தார் அப்படின்னு அந்த கிருபையுள்ள ஊழியம், அந்த கிருபையுள்ள ரட்சிப்பு, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள், இந்த கிருபையினால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். when I say கிரேஸ், நான் கிருபைன்னு சொல்லும் பொழுது என்னென்னா நான் எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கொடுக்குறது தான் கிருபை. அப்போ தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் அந்த தாழ்ந்து கொடுத்து எடுத்து பயன்படுத்தும் பொழுது என்னது, எனக்கு தான், நான் தான் என்னதுன்னு சொல்லி பெருமை பாராட்ட கூடாது. பெருமை பாராட்டுவதற்கு தகுதி இல்லை. அதான் நம்ம நிருபத்திலையும் வாசிக்குவோம், மேன்மை பாராட்டுதல் எனக்கு தகுதி அல்லவே. ஸோ நான் பண்ணுற எல்லா வீடியோஸ்லேருந்து பிடிஎஃப்லேருந்து வாட் எவர் ஆல் கண்டென்ட் அது நம்மளுடையது. சரியா? ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த நோட்ஸோ வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண நினச்சாலும், எடிட் பண்ண நினச்சாலும், அப்படியே நீங்கள் எடுத்து வேறு சேனலில் போட்டாலும் நோ ப்ராப்ளம். நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம். திரும்ப சொல்கிறேன், அது நம்மளுடையது. எனக்கு எவ்வளோ உரிமை நான் பண்ணுற நோட்ஸில் எல்லாத்துலேயும் இருக்குதோ, எவ்ரிதிங் இருக்குதோ, அதே உரிமை உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அதனால் தயங்காமல் யோசிக்காமல் நீங்கள் எல்லா இடத்தையும் எடுத்து என்னதான் இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு பண்ணதுங்க அப்படின்லாம் ரொம்ப சென்டிமெண்டெல்லாம் பேச வேண்டாம். அவர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், அதனால் அப்படிலாம் பேசாமல் ஸோ எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அநேக பிரோஜனமாக இருக்கும். அது நம்முடைய நோக்கம் வந்து அநேகருக்கு போகணும், அநேகர் பிரோஜனம் அடையுங்கிறது தானே ஒழிய யார் ஆதாயம் அடையிறாங்கிறது இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம அநேகரை யூஸ்ஃபுல்லாகணும், அதுதான் நமக்கு வந்து முக்கியம். சரியா? ஸோ அப்போ எல்லாருமே எடுத்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. 2 வருஷம் ஆச்சா? வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், 1 2 3 ஓகே. ஸோ ஐ திங்க் திஸ் எனஃப். 2 விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது இது உங்களுடைய நேரம். ஸோ நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யார் முதல்ல? அதுதான் ப்ராப்ளமே. ஹூ இஸ் ஃபஸ்ட்? ஜென்ட்ஸ் ஃபஸ்ட்டா லேடிஸ் ஃபஸ்ட்டா? எப்போதும் சொல்கிறது போல் லேடிஸ் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி விடுறதா இல்லை வரிசையாக கேட்டுட்டா? நான் இந்த நேம் இருக்குது, நான் நேம் அப்படியே வரிசையாக கேட்குறேன். கட்டாயம் கிடையாது, நான் சொன்னது தான். இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங், உங்களுக்கு சொல்லணும்னு இருந்துச்சு இந்த கிளாஸ் நடுவுலையோ ஆரம்பத்துலையோ இதை பற்றியோ எதை பற்றியோ அபவுட் திஸ், இல்லை இந்த ஊழியத்தை பற்றியோ எதுவும் விஷயம் சரி, இப்படி பண்ணலாம் இப்படி செய்யலாம். சொல்லுங்க மிஸ்டர். பிரதர், இந்த கிளாஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு இது இருக்கு, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். கேக்குதா நான் பேசுறது? பேசுது கொஞ்சம் வெளியே இருக்கிறீங்க போல, ஆனா கேக்குது, கிளியரா இருக்கு. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜே ஜெனரேஷன் அந்த வீடியோஸ்ல பாத்துருந்தேன். நீங்க வாசிக்கிறது ஃபுல்லாவே லெஃப்ட் ஹேண்ட்ல தான் கார்ட்ஸ் வாசிக்கிறீங்க. இது நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரைட் ஹேண்ட்ல வாசிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் வாசிக்கணுமா? இல்ல அப்படி இல்ல. பாட்டு கத்துக்கிறதுக்காக தான் அது நம்ம வாசிப்போம். லெஃப்ட்ல கார்டும் ரைட்டில் பாட்டுடைய நோட்ஸும். லைவ்ல வாசிக்கிறப்போ ரைட் ஹேண்ட்லையும் கார்ட்ஸ் தான் வாசிப்போம், லெஃப்ட் ஹேண்ட்லையும் கார்ட்ஸ் தான் வாசிப்போம். ரெண்டுமே கார்ட்ஸ் தான். இல்ல அதே மாதிரி அந்த பீட் எல்லாம் நான் எப்படி நம்ம வந்து 4x4 3x4 சாங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அது நமக்கு நாளடைவுல தான் வரும். ஒரு சில பீட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3x4 4x4 கவுண்ட் பண்ணி எழுதும்போது 4x4லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து நிறையா சாங்ஸ் பண்ணி அது பண்ணும்போது நமக்கு தெரியும். டக்குன்னு நமக்கு தியரியா டக்குன்னு 2 நாள் படித்து வர்றது கஷ்டம்தான். தொடர்ந்து நிறைய சாங்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அது வரும். ஓகே தேங்க்யூ. ஓகே. ஸோ நான் நேம் வரிசையாக இருக்குது, நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது பேசுன்றது தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். சரியா?
ஓகே, டேவிட் பிரதர் டேவிட் ஜெயபால் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் டக்கு நெக்ஸ்ட் அடுத்த ஆளுக்கு போயிடுறேன். நாட் கம்பல்சரி. இல்ல ஓகே பிரதர், இனி ஒரு டவுட் ஒன்று. இப்போ இந்த காங்கிரிகேஷன்ஸ்க்கு நம்ம வாசிக்கிறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா CFG அந்த ஸ்கேலில் நம்ம வாசிச்சா போதுமா? காம்பினேஷன் சாங் வாசிக்கிறதுமே போதும், மேஜர் கார்டு போதும், தாராளம் வாசிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் இனஃப். ஒரு டீசெண்டாக ஒரு நல்லாவே இருக்கும், சூப்பராக கரெக்டான இடத்துல மாற்றணும், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்த்துறப்ப இந்த 3 மேஜர் கார்டு, அதாவது ஃபேமிலி கார்டு மட்டுமே தாராளம் வாசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும். ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பசிக்குது அப்படின்னா நம்ம தோசை வந்து அழகாக ஊற்றி கருகாமல் அழகாக வெந்து எடுத்து சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும், திருப்தியாக இருக்கும். ஸோ ஓகே, டீசென்ட். ஆனால் எனக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணணும், கொஞ்சம் கீ ரோஸ்ட் போடுறேன், கொஞ்சம் மசாலா தோசை போடுறேன், அதில் இன்னும் கொஞ்சம் இது போடுறேன், பட்டர் போடுறேன், அப்படி இப்படி ஆட் பண்ணும்பொழுது ஃப்ளேவர் மாறும், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட். ஸோ அது போல் இம்ப்ரூவைசேஷன் தேவைப்பட்டால் தான் நம்ம வந்து மைனர் 7th சஸ் கார்டு எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம். பட் ஃபேமிலி கார்டு இஸ் இனஃப் ஒரு பாட்டு வாசிக்கிறது. மாஸ்டர் சொல்லியா ரோபின்? ஒரு டவுட். ஒரு சாங்க்கு ஸ்டைல் வந்து கரெக்டா எப்படி வரும்னு அதை எப்படி கண்டுபிடிக்க முடியுது, எந்த ஸ்டைல் வரும்னு? ஓகே, அதே தான் இப்போ பிரதர்னு கேட்டார், மிஸ்டர்னா தான் கேட்டாங்க. நமக்கு வந்து நிறையா சாங்ஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு சாங்குடைய ஒரு ரிதமுடைய ஃபீல் இருக்கு. இப்போ ஒரு ரிதம் கேட்குற, இப்போ டிஸ்கோன்னு ஒரு ரிதம் இருக்குது, டான்ஸ் ரிதம் இருக்குது. இந்த டிஸ்கோவும் டான்ஸும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன ஸ்னார் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? டிஸ்கோவில் வந்து இப்போது கர்த்தாவே கர்த்தாவே தேவர்கள் கொஞ்சம் ஸ்னாரு, கொஞ்சம் சைட் ட்ரம்மு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். டான்ஸ் பீட் போகும் பொழுது அந்த அந்த சைட் ட்ரம்மு இதெல்லாம் இருக்காது. பட் கிக்கு அந்த ஸ்னார் மட்டும் நல்ல ஒரு கொஞ்சம் வித்தியா இருக்கும், கொஞ்சம் பெப்பியாக அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு எப்படி, நம்ம நிறையா சாங்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தோணும், இந்த பாட்டு கேட்குறப்ப அந்த கீபோர்டு இந்த ரிதம் போடுறப்ப இல்லை இது வந்து இதில் செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். எப்போ அப்படின்னா நம்ம நிறையா சாங்ஸ் என்ன பண்ணும்போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது தான். நான் சொன்னேன்ல, எவ்ரி சாங்கையும் எடுத்து அந்த நோட்ஸை எழுதுறது. ஏன்னா நம்ம நோட்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம திரும்ப இந்த பாட்டை கேட்போம். ஒரு பாட்டுக்கு ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாள் கூட ஆகலாம், சில நேரத்தில் நிறையா நேரம் எடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், திரும்ப அந்த பாட்டை நம்ம கேட்போம். அப்போ அப்படி என்ன ஆகும்னா அந்த சாங்கோடைய ரிதம், அந்த சாங்கோடைய டைமிங் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு நிறைய கேட்குறதுனால அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். நம்ம சாங்க்கு நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ, இது எதுக்கு இவ்வளோ நேரம் நோட்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு தான் நோட்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னா, அது எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நீ கேட்குறோம் இல்லையா, எந்த ஸ்டைலு இல்லை எந்த கவுண்டிங் இருக்கலாம், அதுக்கு ரொம்ப எப்போ யூஸ்ஃபுல்லாக ஆகுனா அந்த நம்ம எக்ஸசைஸ் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அப்போ நீங்கள் சும்மாவே ஒரு பாட்டு கேட்குறீங்க, திடீர்னு ஒரு பாட்டு பிடிச்சிருக்கா, பாட்டு எடுங்க, எழுதுங்க, சிலபிள் பிரிங்க, அது 4/4 1 2 3 4 கண்டுபிடிச்சி 1 2 3 4 எழுதி அந்த டைமிங்கில் எழுதுறது, அப்புறம் அதை நோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் அதுக்கு கார்ட்ஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. குறைஞ்சது என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பண்ணுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு பண்ணிங்கன்னா ஒரு 500 சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக வர விஷயம். நம்ம திடீர்னு ஒரு நாள் தேரி படித்து இப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம்னு கண்டிப்பாக முடியாது, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த தொடர்ந்து நான் பாட்டு எடுங்க, நோட்ஸ் எடுங்க. ஒரு 5 மாதம் கழித்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ எனக்கும் சொல்லுங்கள். அடுத்தபடி யாராவது கேட்டாங்கன்னா உங்கள் பேரை சாட்சியாக நான் சொல்லிடுறேன். ஓகே. தனரக்ஷன் போன வாரமே ஃபோன் பண்ணிட்டான். நான் சொல்கிறப்ப எல்லோரும் பேசணுமா, கண்டிப்பாக பேசணுமான்னு, இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்ட்டேன். அதனால் பேசுறது ஒன்று இருக்கான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கேட்டுருவோம். தனரக்ஷன் ஏதாவது சொல்லணுமா, எச்சரிக்கையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு. நோ, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அடுத்து ஜெபா, ஐ திங்க் 19 நினைக்கிற ரோல் நம்பர், ஜெபா மோல்னு இருக்கு. சிஸ்டர் நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இல்லைன்னு சொல்லி ஒரு நோ மெசேஜில் ஒரு நோ போட்டுருங்க. நான் அடுத்த ஆளுக்கு பாருங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ பிரதர், இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து பொறுமையாக டீச் பண்ணதுக்கு.
நிறைய கொஸ்டின்ஸ் இல்லாம உங்க கிளாஸ்லயே எல்லாமே கிளியரா சொல்லி கொடுத்துட்டீங்க. அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2 months மட்டும் மந்த்லி 1000 சொல்லி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுல வந்து இப்ப நம்ம 6th month பண்ண வேண்டிய எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லயே பண்ண சொல்லி நிறைய இடையில நிறைய சொல்லி தராம டைரக்டா இது சொல்லி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே புரியாத மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அங்க அட்டன் பண்ணிட்டு இங்க அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது. ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, மோஸ்ட்லி நம்ம லேர்ன் பண்ணுறப்ப எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கற்றுணும் இல்லையா, உடனே கற்றுறணும் உடனே. அப்படிங்கிறப்ப அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா உடனே பாட்டு போன உடனே பாட்டு. இப்போ நானே ஒரு பையனை பார்த்தேன், கியூபர் கிளாஸ் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஏற்கனவே கிளாஸ் போயிருந்தேன் அப்படின்னா, எத்தனை கிளாஸ்டா போனேன், எத்தனை கிளாஸ் போனேன் அப்படின்னா, வாங்கி பார்த்தா மொதல் லெசனே டிக்கெட் லிட்டில் ஸ்டார் சாங்கு தான். ஸோ அதனால் சில பேரண்ட்ஸுமே சரி, இல்லை அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே சரி, உடனே கற்றுக்கணும், உடனே பாட்டு வாசிக்கணும் அப்படிங்கிறப்போ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் அந்த சிலபஸ் மாற்றுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா, பிரச்சனை தான். பாட்டு கூட வாசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், பட் அது என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமான கிராமர் அந்த ஒர்க் தியரிக்கெலாம் இருக்குல்லையா, அதுக்கெல்லாம் போக மாட்டோம். ஏன்னா ஒன்ஸு பாட்டு போயிட்டோம்னா நமக்கு அந்த இதெல்லாம் போகவே தரும். ஒன்ஸில் இப்போ ஒரு மொழி கற்றுக்குறோம், சும்மா பேச கற்றுக்குறோம், என்ன இருக்கியா அதுக்கு தானே மொழி அப்படி மட்டும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம கிராமரை போய் கற்றுக்குவோமா அந்த லாங்குவேஜில்? அதான் பேசுகிறோம்ல, அப்புறம் அதுக்கு கிராமரு. ஆனால் அது எப்போ இங்கே இடிக்கும், நம்ம ப்ராப்பராக ஏதாவது டைப் பண்ணும் பொழுது, அஃபிஷியலாக பேசுகிறப்போ நாங்கள் பெரிய நேரம். ஸோ அதே போல் தான் இங்கேயும். ஸோ அப்போது கிராமரெலாம் அந்த தியரி, ஸ்கேலு, கார்டு, ப்ரொகஷன் எல்லாத்தையும் கற்று முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாங்கு போகும் பொழுது கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணேன், சாங்கு போகவே மாட்டேன். நேரில் எடுத்தாலும் சரி, கடைசி 5 மாதம் அதுக்கப்புறம் தான் சாங் போகிறது, நடுவில் போகிறது இல்லை. ஸோ அது ஒரு விஷயம். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்து ஜெபரானி ஏதாவது சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன். அதனால எல்லா அசைன்மெண்ட்டும் பண்றதுக்கு டைம் நிறைய இருந்து, அதனால எப்படியோ கடவுளுடைய கிருபையால எல்லா அசைன்மெண்ட்டும் முடிச்சு கோர்ஸை முடிச்சுட்டேன்னு ஒரு சந்தோஷம். கிளாஸ் நல்லா இருந்து இந்த இப்போவும் இலவசமா யாராவது சொல்லி தருவாங்கன்னு பார்த்தா அது அதிசயம் தானே. நீங்க இவ்வளவு எங்களை சொல்லி தந்திருக்கிறீங்க, கடவுள் கிருபை செய்வார். நிறைய கத்துக்கிட்டேன். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் மியூசிக் நாலேஜ் கடவுள் தந்திருக்காரு. எங்கேயுமே கத்துக்கல, யூடியூப் பார்த்து சும்மா தான் படிச்சு போடுவேன். அப்படியே யூடியூப் பார்க்கும்போது உங்க ஜெனரேஷன் யூடியூப் சேனலும் எனக்கு அப்படி ரெக்கமெண்டேஷன் அது வாட்டே தந்தது கடவுள் கிருபையால. அப்புறம் உள்ள பிளேலிஸ்டுக்கு பார்க்கும்போது பேட்ச் 1 பேட்ச் 2 அப்படிலாம் இருந்து, அப்போ நான் நினைச்சேன் இது ரூபாய் கொடுத்து ஏதாவது நடக்குமா இருக்கும் அப்படின்னு. எப்படியோ பேட்ச் 3ல எப்படி ஜாயின் பண்ணேனே தெரியல. ஏதோ லிங்க்லாம் டச் பண்ணி சும்மா ஜாயின் பண்ணேன். சேரதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ரூபான்னு தான் நினைச்சேன். அப்புறம் ஃப்ரீன்னு சொன்னோன்னா சந்தோஷமாவே நிறைய காரியங்கள் கத்துக்கிட்டேன். பாட்டெல்லாம் இப்போ போடுறேன், அதனால கொஞ்சம் கை நடுங்குது. ப்ராக்டிஸ் வேணும். நீங்க சொல்லி தந்ததை ஃபுல்லாவே நாங்க டெய்லியும் காலையில எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணனா இன்னும் சூப்பரா வந்துடும். கார்டெல்லாம் அப்படியே வரிசை அப்படி ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போட்டாலே போதும். நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நல்லா போடுவேன், சாட்சியா இருப்பேன்னு நம்புறேன். இன்னும் அப்புறவு அந்த நொட்டேஷன் படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்போ டியோலிங்கோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறதுக்குன்னு. அது நான் யூஸ் பண்ணினேன் ஹிந்தி லாங்குவேஜ் படிக்கிறதுக்காக. அப்போ புது கோர்ஸ் ஒன்று அவங்க உண்டு பண்ணியிருக்காங்க, மியூசிக் அப்படின்னு. அப்போ உள்ள போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது அங்க நொட்டேஷன் மியூசிக் இருந்து, அப்போ அதை இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஃப்ரீ தான், இங்க உள்ளவங்க அதை என்ன நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதை நீங்க ஃப்ரீயா படிச்சுட்டு சார் தரக்கூடிய அடுத்த அந்த நம்ம இந்த பேட்ச் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம்னா நம்மள இன்னொரு பேட்ச்ல சேர்க்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த பேட்ச்ல சார் சொல்லி தரத சீக்கிரம் பிக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா நானே புதுசாதான் நோட்டேஷன் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த 5 lines 4 ஸ்பேஸா அதெல்லாம் அந்த டியோலிங் ஆப்ல சூப்பரா தான் இருக்கு. லாங்குவேஜ் நம்ம எப்படி கத்துக்கிறோமோ அதே மாதிரி மியூசிக்கையும்
கத்துக்கிற மாதிரி இருக்கு. பேசிக் அங்க கத்துக்கிட்டு அப்புறம் சார் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம படிக்கும்போது ஈஸியா இருக்கும்னு நம்புறேன். கடவுள் தான் வாய்க்க செய்யணும் எல்லாத்தையும். அப்புறம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதவங்க பாக்குறதுக்கு மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க, அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்து. ஏன்னா அடிக்கடி எனக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், அப்ப நான் அட்டன் பண்ண முடியாம ஆன் பண்ணி வச்சுட்டு தான் இருப்பேன். அப்ப நான் கண்டிப்பா யூடியூப்ல போய் அடுத்த நாள் போய் ஃபுல்லா பாத்துருவேன் என்ன சொல்லி தந்திருக்கிறீங்க அப்படின்னு. முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டேன். பூரண சந்தோஷமா இருக்கு பாஸ்டர். அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. அந்த ஆப் வந்து லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில், நம்ம 3rd batch குரூப்லேயே ஷேர் பண்ணுங்கள். அந்த மியூசிக் நோட்டேஷன் சொன்னீங்களே அதை ஷேர் பண்ணுங்கள். டியோலிங்கோ ஆப் நீ ஆப் ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணணும். ஆனா நம்ம தான் உள்ள போய் நிறைய கோர்ஸ் இருக்கும். லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு லாங்குவேஜ் கோர்ஸ், மேக்ஸ் படிக்கிறதுக்கு மேக்ஸ் கோர்ஸ், செஸ் படிக்கிறதுக்கு செஸ் கோர்ஸ், மியூசிக் படிக்கிறதுக்கு மியூசிக் கோர்ஸ் இருக்கும். உள்ள போய் நம்ம தான் பார்க்கணும். தவிர என்னையால அந்த ஆப்போட லிங்க தான் சொல்ல முடியும். அது என்ன டியோவா டைப் பண்ணி நேம் டைப் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. சரிங்க பாஸ்டர். ஓகே, இல்லை குரூப்பில் டைப் பண்ணிடுங்க, இங்கே போட்டால் கூட அப்புறம் மிஸ் ஆயிரும். நம்ம 3rd batch குரூப்பில் அந்த நேம் மட்டும் டைப் பண்ணி போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. ரோபின் தான் பேசியாச்சா? பிரதர் ஜோசப் இருக்கிறீங்களா? ஏதாவது சொல்லணுமா? பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். ஆக்சுவலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முதலாவது தேவன் கிருபை செஞ்சுருக்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய லைஃப்பில் நான் சின்ன வயசுலேருந்து கீபோர்டு வந்து வாசித்து பழகணும், எனக்கு ஒரு கீபோர்டு இருக்கணும், அப்படி வாசிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணுங்கிற ஒரு வாஞ்ச சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. ஆனால் வீட்டினுடைய சூழ்நிலைனால கீபோர்டு கூட என்னால் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டேன். ஆனாலும் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்டு ஒருத்தங்க மூலமாக ஒரு கீபோர்டு கிடைக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஸோ நான் அந்த கீபோர்டை ஆனால் வந்து என்னால் அதை வாசிக்கிறதற்கு சரியான ஒரு கிளாஸ் எனக்கு செட் ஆகலை. பக்கத்தில் எங்கேயுமே இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிற இடத்துல. ஸோ நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அங்கே கீபோர்டு இருக்கானா வாசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். ஸோ உனக்கு அந்த தாளந்தை நான் வச்சுருக்கேன், ஆனால் நீ வந்து நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை அதை செய்கிறதுக்கு நீ ஒரு ஸ்டெப் எடுக்கலைன்னு சொல்லி ஆவியானவர் என் கூட பேசிகிட்டே இருந்தார். நானும் கிளாஸ் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனலில் தான் ஜே ஜெனரேஷன் அப்படிங்கிற அந்த சேனலில் போய் அந்த இதை ஃபாலோ பண்ணி கொஞ்ச நாளில், ஏன்னா நான் அந்த எப்படியாவது படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையில் தேட ஆரம்பித்தேன். சேனல்ஸில் தேட ஆரம்பித்தோன்னே எனக்கு இந்த ஜே ஜென்ரேஷன் இது கிடைச்சோன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு நாள் எப்போவுமே ரெகுலராக அதை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பேன். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி 3rd batch போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்த போகிறோன்னு சொல்லி ஒரு மெசேஜை பார்த்தோன்னா டக்குன்னு என்ன பண்ணுறேன், என்ரோல் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஓகே கிளாஸை வந்து ஃப்ரீயாக சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன் ஆச்சரியப்பட்டேன்னா, இந்த நாட்களில் அநேகர் வந்து ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை கிருபைகளை எப்படி பணமாக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறவங்க ஏராளமாக இருக்காங்க. அதன் மத்தியில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், எந்த காரியத்தை நீ கற்றுக்கிட்டாலும் நீ அநேகருக்கு நீ கற்றுக்கொள்கிற காரியத்தை நீ வந்து அநேகருக்கு சொல்லணும், ஷேர் பண்ணணும், உங்ககிட்ட கொண்டு போகணும். அது உன்னோட புதஞ்சு போயிடக்கூடாதுல, உன்னோட ஷைன் பண்ணிட்டு அதோட நின்றக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு. ஸோ அந்த ஒரு தரிசனத்தோடு கூட நம்முடைய ஆண்ட்ரூ பிரதர் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆவியானவரே இணைத்ததை நான் உணர்ந்தேன். ஸோ தொடர்ந்து இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஸோ வியாழக்கிழமை மினிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த டைமில் எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி பார்ட்டிசிபேட் பண்ண ஆண்டவர் கிருபை செஞ்சார். அது மாத்திரமில்ல, இது ரொம்ப ரொம்ப எப்படி பாட்டு வாசிக்கிறது கஷ்டப்படுவோமோ, இது நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், இதுக்கு நம்ம வாசிச்சிருவோமா அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதம் மட்டும் ஒரு இடத்துல கொஞ்சம் தூரம் போய் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஸோ அங்கே வெறும் ஃபிங்கரிங்கும்
சி மேஜர் ஸ்கேல் மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. 4 months தாண்டிடுச்சு, திருப்ப வேற ஏதாவது சொல்லி கொடுப்பாங்கன்னா அவங்க எதுவுமே சொல்லி கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ இந்த நாளில் ஒரு 6 மாதத்துக்குள்ள ரெகுலர் கிளாஸ், ஒரு அதாவது 1 day வீக்லி 1 day வச்சு ஒரு 1 hour தான். ஆனால் வந்துட்டு பிரதர் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த விதம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுகிற விதமாக கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்கிறாரு. ஏன் அப்படின்னா எந்த விதமான டவுட்ஸுமே எனக்கு வராத அளவுக்கு அந்த ஒரு அந்த டைம்லேயே அந்த 1 hourலேயே வந்துட்டு திரும்ப கூட அந்த வீடியோவை போய் பார்க்கலாம், என்ன இது என்ன நடத்தினாரு, மறுபடியும் நம்ம போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. அது உடனே ஃபிக்ஸ் ஆகுற அளவுக்கு, அது இருதயத்தில் பதிகிற அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாஸாக இருந்துச்சு. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, அந்த திரும்ப அந்த வீடியோவை வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறதற்கும் நீங்கள் அதுக்கான பர்மிஷனை கொடுத்துருக்கீங்க. அதுவுமே உண்மையாக கர்த்தருடைய கிருபை. அது அந்த ஒரு காரியத்தையும் எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் அல்லது குறை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நிச்சயமாக. ஏன் அப்படின்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நிறைவாக நடத்திட்டு வர்றாரு, ஏன்னா அவருடைய தரிசனத்தின்படி ஓடுறதுனால. ஸோ அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒன்ஸ் அகெயின் பிரதருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஸோ இனி நிறைய பேர் படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்கான இந்த பிளாட்ஃபார்மை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதற்கான இப்போ உங்கள் மூலமாக நீங்கள் எப்படி டீச் பண்ண போகிறீங்களோ அதற்கு வந்து இன்னி யார் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்காங்களோ அவங்கள நாங்கள் வந்து உங்கள் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க நாங்கள் விரும்புகிறோம். ஸோ ஆகவே அதற்கான ஸ்டெப்ஸ் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ அதற்கும் நாங்கள் இனி வர நாட்கள், ஏன்னா இப்போ நான் மினிஸ்ட்ரியில் இருக்கனால ஸோ நிறையா பேர், என்னோட ஆசை என்னன்னா எல்லாருமே மியூசிக் படிக்கணும். இப்போ பிரதர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே மியூசிக் படிக்கணும், எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தணும். ஏன்னா நாங்கள் மினிஸ்ட்ரியில் பார்க்குறோம், ஒரு மியூசிக் வாசிக்கணும்னா ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வாசிங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். அவங்க வரக்கு டைம் எப்படின்னா, நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே, நம்ம மீட்டிங்க்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டோம்னா அவங்க வர்றதுக்கு அந்த பாட்டு, ஒரு பாட்டு முடிஞ்சோடனே 2 பாட்டு முடிஞ்சோடனே கீபோர்டு தூக்கிட்டு வரதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எல்லாரும் மியூசிக் படிக்கணும், எல்லாரும் ஆராதிக்கணும், எல்லாருமே இந்த இசைக்கருவியோடும் ஆராதிக்கும் போது இந்த இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை, வாஞ்சை. ஸோ ஆகவே ஸோ இந்த இந்த தொடர்ந்து நீ எப்படி ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் அதிகமாக படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவும் நாங்கள் செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட். இந்த மினிஸ்ட்ரிக்கு எங்களுக்கு அதாவது எல்லா மினிஸ்ட்ரிக்கும் இது ஒரு சப்போர்ட்டிவ் மினிஸ்ட்ரி, இது ஒரு பெரிய ஊழியம். ஸோ அதை நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உத்தவமாக இதை நீங்கள் எடுத்து பண்ணுறது எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ ஜோசப். ஓகே, ஸோ நான் ஒன்று மட்டும் சொல்லணும். பிரதர் சொல்கிறப்போ சொன்னாங்க இல்லையா, அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை நம்ம காமனாக திங்க் பண்ணுவோம் இல்லையா, இதுதான் உலகம் சொல்கிற விஷயம். ஏன்னா அந்த ஒரு காப்பு உரிமை யாருடையது, அந்த கிரியேட்டர், இதெல்லாம் இட்ஸ் ஜென்ரலாக அதான் பேசியிருக்கிறோம், பழகியிருக்கிறோம். நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸும் கிடையாது. நான் அதை உரிமை கோர்றது தான் தப்பு. அதை எல்லோரும் யூஸ் பண்ணுறது நார்மல். தேவன் நம்ம கொடுக்குற இதான் சொல்லியா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா அது நம்ம சம்பாதித்ததில் கிருபையினால் இலவசமாய். ஸோ நம்ம கிருபை, அந்த கிரேஸ்னால் பெற்றுக்கொண்ட விஷயத்துக்கு நான் வந்து என்னதுன்னு நான் கிளைம் பண்ண முடியாது, நான் பெருமை பாராட்ட முடியாது. ஊழியம் சொல்லும்போது கிருபையாக பெற்றது தான். நான் இப்போ நான் டீச் பண்ணுறேன் இல்லையா, இந்த என்ன சொல்கிறது, என் மண்டையில் ஒன்றுமே ஏறாது. அது சின்னர்லேருந்து சரி, ஸ்கூல்லேருந்து சரி, எதுவுமே ஏறாது. அவங்க ஒன்று கேட்டால் நான் ஒன்று எழுதி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டு தான் வருவேன். ஸோ அப்படி எதற்கும் உதவாத ஒரு 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 பாத்திரம்தான். ஆனால் ஆண்டவர் கிருபையாக ரசித்து, கிருபையினால் அழைத்து, ஊழியத்தை தந்து, வரங்களை தந்து, கிஃப்டை கொடுத்து, ஸோ அப்படி பண்ணும் பொழுது நான் அதை என்னதுன்னு கிளைம் பண்ணாதான் தப்பு. எல்லோரும் யூஸ் பண்ணலான்னா அது நார்மல், அதுதான் கரெக்ட், சரியானது. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு பெரிய ஜெனரஸாக ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை, சரியானதை செஞ்சிருக்கு.
ஸோ தட்ஸ் த ரைட் திங். ஸோ நம்ம நிருபத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, மேன்மை பாராட்டுதல் எனக்கு தகுதி அல்லவே. ஸோ ஜஸ்ட் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் அப்டேட். பட் அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம எல்லோரும் வரணும். எல்லாருமே எல்லா ஊழியக்காரும் அந்த ஸ்டேட்டுக்கு வரணும். வந்தால் தான் நம்ம அந்த ஒன் ஃபேமிலிங்கிற விஷயம் நமக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நமக்கு எடுபடும். ஓகே, ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாஸ்டர் ஜெரமியா இருக்கிறீங்களா பாஸ்டர்? ஏதாவது சொல்லணுமா? ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிறேன் பாஸ்டர். ரொம்ப 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 நன்றி சொல்லணும். நானும் என் மகனும் இந்த நாட்கள்ல இசையை கொஞ்சம் கற்றுக்கொள்வதற்கான கிருபையை கர்த்தர் உங்க மூலமா எங்களுக்கு தந்தார். அதுவும் இலவசமா நீங்க கற்றுக் கொடுக்கறது பாராட்டுக்குரியது. இந்த நாட்கள்ல யாரும் அப்படி செய்யறதில்லை. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கன்னாரு. ஆனா நீங்க வந்து பணம் கொடுத்தா கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இலவசமா கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. எத்தனையோ மாணவர்கள் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. அதனால கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம், உங்களுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். என் மகனும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு. அவரும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி விரும்பினார். பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பாஸ்டர் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். ஓகே, இது வரைக்கும் நான் சில கிளாஸஸ் போயிருக்கிறேன், ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒன்று நான் வெளியில் வந்துடும், இல்லைன்னா டீச்சர் போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நீங்கள் நடத்தின எல்லா கிளாஸ் அட்டன் பண்ண அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். நீங்கள் கற்றுக் கொடுத்ததையும் நான் புரிந்து கொள்ள தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறார். அதுக்கு தேவன் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. பாஸ்டர் ஃப்ராங்க்லின், உங்கள் சர்ச்சில் தனரக்ஷன் உங்கள் சர்ச் தானே? ஆமாங்க பாஸ்டர். நல்லா வாசிக்கிறான். சரிங்க. கொஞ்சம் இந்த டைமிங்லாம் நேரில் பார்த்தா கொஞ்சம், ஏன்னா லோக்கலில் தானே இருக்கிறோம், அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இப்போ சண்டேஸ் எத்தனை மணிக்கு டைம் சர்வீஸ் முடியும்? சண்டேஸ் வந்து எங்களுக்கு 7 to 9:30 காலையில். ஓகே, அப்போ இன்னொரு இடத்துக்கு போவீங்களோ? இன்னொரு அங்கே குமரேஸ்வரம் 10:30 12 அங்கேயும் இது பண்ணணும்ல. ஓ ஆமாம், சரி. இல்லாட்டி நான் அப்புறம் அவங்க வீட்டில் போய் பார்க்கலாமா தனரக்ஷனை? தாராளமா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சாட்டர்டே ஈவினிங் ஃப்ரீ அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங் சர்ச்சில் கூட பார்க்கலாங்க. ஓ, சாட்டர்டே ஈவினிங் கூட. சரி, அப்போ நான் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வாசிக்கிறேன், கொஞ்சம் நேரில் போய் கொஞ்சம் கைட் பண்ணால் கொஞ்சம் நேரம் வருவான். அப்படியே உங்களுக்குமே நேரில் பார்த்தா கொஞ்சம் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் கேட்டேன். ஓகே, சரிங்க பாஸ்டர், சந்தோஷம். சரி, ஆனால் டைம் தான் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு. என்ன ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பாஸ்டர் ஜெரமியா நீங்களும். ஒருவேளை ஃபுல்லாக கற்றுக்க முடியலன்னா அடுத்த பேட்சில் ஜாயின் பண்ணிடுங்க. இல்ல, ஓரளவுக்கு நாங்க எல்லாருமே வந்துட்டோம். அந்த கடைசி 2 கிளாஸ் தான், அந்த ஃபைண்டிங் நோட்ஸ்ல தான் நாங்க எங்களுக்கு கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிருச்சு. நீங்க திருப்பி அமிச்ச வீடியோஸ் வந்து பார்த்தோம், அவ்வளவா எங்களுக்கு இது பண்ண முடியல. அந்த ஃபைண்டிங் நோட்ஸ்ல தான். ஓகே ஓகே. மற்ற வரைக்கும் நீங்க சொல்லி கொடுத்தது வரைக்கும் நான் தனரக்ஷனுக்கு எனக்கு அவன் தனியா வரும்போது நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எனக்கு அந்த ஃபைண்டிங் நோட்ஸ்ல இருந்து தம்பியும் நானுமே, எனக்கு தம்பிக்கிட்ட நான் சொல்ல முடியல. அவனும் டைம் அண்ணன் வரட்டனான்னு கேட்பான். பட் நான் கொஞ்சம் அலைஞ்சிட்டே இருக்கிறனால தம்பி முடியாதுற தம்பி அப்படின்னு மாதிரி கொஞ்சம் மாறி மாறி போயிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நாளைக்கு தான் பார்ப்பாங்க கண்டிப்பா ஈவினிங். சரிங்க பாஸ்டர், நான் ஃபோன் பண்ணி வரேன், பார்ப்போம். சரிங்க பாஸ்டர். ஓகே பிரதர் முருகன், ஏதோ சொல்லணுமா? நம்ம டைம். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர், சொல்லுங்க. பிரதர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கீபோர்ட் கிளாஸ் கற்றுக்கொள்ளும்படி வாய்ப்பு அளித்த உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரதர். ஏன்னா இந்த நாளில் எல்லாரும் சொன்னாங்க, இந்த நாட்களில் இந்த மாதிரியான ஃப்ரீ ஆன்லைன் கீபோர்ட் கிளாஸ் வந்து யாராவது சொல்லி கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நானும் வந்து எனக்கும் கீபோர்டு கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் வந்து பிரதர் கீபோர்டு வாங்கி ஒரு 4 years ஆகுது, 4 வருஷம் ஆகுது. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கீபோர்டு வாங்கின புதுசுல சரி, எல்லாரும் ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் இல்லையா, அது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் கிடையாது, எந்த ஒரு கிளாஸஸ் நான் போனதே கிடையாது. ஜஸ்ட் அப்பப்போ யூடியூப் சின்ன சின்ன வீடியோஸ் நான் பார்ப்பேன், அது பிளே பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பிரதர், இந்த பேபி ஸ்டெப்ல இருந்தல டேரக்டா பாட்டு வாசிக்கணும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்ல நான் இருந்தேன். நான் கீபோர்டு எடுத்து வைப்பேன், ஒரு பாட்டு வாசிக்க ட்ரை பண்ணுவேன், வராது. எனக்கு மைண்ட் உடனே ஹீட் ஆயிரும், உடனே நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருவேன். 2 நாள் கழிச்சு திரும்ப எடுப்பேன், மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், வராது, வச்சிருவேன். அந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஆனா எனக்கு என்னால எதுவும் பண்ண முடியல. நான் கீபோர்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் பிரதர். 2 வருஷம் ஆச்சு, நான் கீபோர்டு தொடவே கிடையாது. அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ரீசனால மறுபடியும் அந்த
கீபோர்ட் நான் எப்படியும் கத்துக்கணும், நான் இது விடக்கூடாது, ஆண்டவர் ஒரு குறிக்கோள் இல்லாம அது என் வாழ்க்கையில அனுமதிக்கல. அதனால ஆண்டவர் என்ன குறிக்கோளுக்காக அதை அனுமதித்தாரோ அதை நான் கண்டிப்பா நான் நிறைவேற்றணும் அந்த ஒரு சபையில. அப்ப மறுபடியும் நான் கீபோர்டு எடுத்தேன். சின்ன சின்ன ஸ்கேல்ஸ் அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா பேபி ஸ்டெப்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, இது வந்து ஒரு பர்சன் மூலியமா நம்ம கத்துக்கிட்டா இனி நம்ம நல்லா கத்துக்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பிரதர். அது ஒரு 1 வீக் பீரியட் தான். அந்த 1 வீக் பீரியட்ல தான் உங்க இந்த ஜே ஜென்ரேஷன் லிங்க் இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நான் லிங்க் பார்த்தேன். அது வந்து சரி இது என்னவா இருக்கும், பெய்டா இருக்குமா, எப்படி இருக்கும், என் வைஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். எங்க வைஃப் நான் சேர்ந்த காரணமே முக்கியமான காரணம் என்னோட வைஃப் தான். அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, நீ ஜாயின் பண்ணு, அதில் கத்துக்கோ, என்னால நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் நீங்க சொன்னீங்க ஃப்ரீ, பட் ஆனா அது ரொம்பவுமே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியத்தை நீங்க மற்றவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நாங்க என்ன பெற்றுக்கொண்டோமோ அதை மற்றவங்களுக்கு நாங்களும் செய்வோம். அந்த 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 உணர்வு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அதன்படி நாங்க கீழ்பட்டு செய்வோம். ஆனா இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரதர் நிறைய விஷயங்கள் வந்து கீபோர்ட்ல நான் கத்துக்கிட்டேன். இப்ப வந்து நான் என்னென்னலாம் இந்த கீபோர்ட்ல நான் ஆண்டருக்காக செய்யணும், பிளே பண்ணணும், வாசிக்கணும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அந்த மாதிரி என்னென்ன நான் யோசிச்சுருந்தனோ அது எல்லாமே கீபோர்ட் கிளாஸ் மூலியமா ஆண்டவர் எனக்கு உதவி செய்து அவர் கிருபையினால எல்லாம் கத்துக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்காக ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஜெரோமின் பால் அப்புறம் ஜோஷுவா பால் 2 பேரும் பேச மாட்டீங்க, நீங்கள் பேசுனா உங்களுக்கு காசு கொடுக்கணும். 2 பேர் தான் இருக்கா, ஜோஷுவா பால், ஜெரோமின் பால், அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் பேசுகிறாங்க, நாங்களும் பேசுவோம். ஏதாவது சொல்லணுமா? நீங்கள் யோசிச்சுட்டு ஒரு 1/2 hour ஆகும், நீங்கள் யோசிச்சுட்ருங்க. நான் அது வரைக்கும் அடுத்த ஆள் போயிட்டு நாங்கள் வரோம். சிஸ்டர் பிரியா, நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? இன்னொரு 3 பேர் தான் முடிஞ்சிடும். ஆமா பிரதர் சொல்லுங்க. எனக்கு நீங்க சாட்சி சொன்னோன்றப்போ prayers are not denied but it is delayed. இது என் வாழ்க்கையில நடந்தது. ஏன்னா என் வீட்டுல நான் மட்டும் தான் ரசிக்கப்பட்டிருக்கேன். ஸோ எப்பவுமே ஒதுக்கப்பட்ட மாதிரியே தான் இருக்கும் எங்க வீட்டுல. எனக்கு என்னன்னா சர்ச்ல ஆராதிக்கிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, வாசிப்பாங்க. போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்க டீச் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா டீச் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் அதெல்லாம் யோசிக்காமயே நானே கிட்டார் கீபோர்ட் வாங்கிட்டேன். ஒரு 8-9 years பிஃபோரே வாங்கிட்டேன். இங்க இருந்து சென்னை போயிட்டு அலோனா அங்கிருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா கத்துக்க முடியல. நான் இருக்கிறது பெங்களூரு. ரொம்ப ரொம்ப நிறைய மியூசிக் கிளாஸஸ் இருக்கு. எல்லாமே வந்து செக்யுலர் மியூசிக், இதுக்குதான் ப்ரிஃபரன்ஸ் இங்க. இப்போ நான் போய் ஒரு கிறிஸ்டியன் இது கத்துக்கணும்னா எதுனா ஒரு சபையில போய் கத்துக்கணும், இல்லைன்னா யாருன்னா மியூசிஷியன் கிட்ட போகணும். இங்க எல்லாமே பெய்ட் தான். பெய்ட் கூட நான் பே பண்ணதுக்கு ரெடியா இருந்தேன். ஆனா என்ன தெரியுங்களா, எனக்கு எல்லா இடத்துலயும் எப்படின்னு தெரியாது. ஆனா இங்க அவங்க கத்து தந்தாங்கன்னா அவங்க சபைக்கு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு ரூல் சொல்லுவாங்க. நீங்க எங்க சபைக்கு வாங்க, நான் கத்து தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போக முடியாது. ஒரு சபையை விட்டுட்டு நம்ம சபையை விட்டுட்டு போக முடியாது. எங்க சபையிலயும் நான் போய் கேட்டேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட போய் கேட்டேன். அவங்க கத்துத்தரேன்னு சொல்லுவாங்க, நான் கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா ஒரு பார்ஷாலிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். who pays more tithes, who are very rich, அந்த மாதிரி செலக்டட் பீப்புள் தான் கத்து கொடுப்பாங்க. ஸோ ஈவன் ஐ எம் ஏர்னிங் மோர். ஆனா நான் இது வரைக்குமே நான் ஐடில இருக்கேன். ஐ ஹாவ் மை ஓன் ஹவுஸ், எல்லாமே நான் வெல் செட்டில் தான். ஆனா நான் காமிச்சிக்கவே மாட்டேன் என் சபையில நான் வெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு காமிச்சிக்கவும் விருப்பம் இல்லை. நான் பண்றது கர்த்தருக்கு தெரியணும், அவ்வளவுதான். என்னுடைய தைட்ஸ்ல கூட என் பேர் எழுத மாட்டேன். பட் எவ்ரிபடி எழுதிட்டு பாஸ்ட் கையில தான் கொடுப்பாங்க. ஆனா நான் ஒரு கையில கூட கொடுக்க மாட்டேன். இப்ப வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு நான் தைட்ஸே கொடுக்கறது இல்லை. நான் அதை பத்தி கவலையே படுறது இல்லை. நான் கொடுக்கறது கர்த்தருக்கு. அதனால நான் போய் கேட்டப்ப கூட அவங்க எனக்கு கத்து கொடுக்கல. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா நிறைய பேர் நல்ல மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, அவங்க வாசிக்கிறாங்க. எனக்கு அங்க சான்ஸ் இருக்காதுன்னு தெரியும். நான் வந்து சபையில வாசிக்கணும். நான் நிஜமா மியூசிக் கத்துக்கல. என் தனிமையில கர்த்தரை ஆராதிக்கணும். ஏன்னா என் வீட்டுல யாருமே கிறிஸ்டியன் இல்லை. நான் மட்டும் தான் கிறிஸ்டியன். நான் மட்டும் தான் ஜெபம் பண்ணணும், நான் மட்டும் தான் ஆராதிக்கணும். அதையும் நேர்த்தியா பண்ணணும் கர்த்தருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக நான் ரொம்ப
நல்லா தேடி தேடி ஒரு டைம் நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன். ஆனா என்னால முடியாது. இப்போ தமிழ்ல இந்த மாதிரி சாங்ஸ் கேட்கலாம், நமக்கு தான் தமிழ் தெரியுமே, எதுக்கு இங்கிலீஷ்ல போயிட்டு. இங்கிலீஷ்ல போனா ஜாஸ், ப்ளூஸ் அந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. சரி, அப்படி பார்க்கும்போதுதான் உங்களது ஒரு சேனல் வந்தப்போ உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் அந்த மாதிரி நான் அப்போ கூட பண்ணும்போது ஃபுல் ஆயிடுச்சு. நான் அப்ப நினைச்சிட்டேன், ஓகே இது ஆண்டவர் சித்தா இல்ல போல, நம்ம வாங்கிட்டோம், என்ன பண்றதுன்ட்டு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இது உங்க சித்தம் என்ன, நான் கத்துக்கிறேன். யாருக்காகவும் நான் ஷோ ஆஃப் பண்ணதுக்காகவோ, என் காலேஜ்லயோ என்னுடைய ஆஃபீஸ்லயோ நான் வாசிக்கிறேன் அப்படின்னு ஷோ ஆஃப் பண்ணதுக்காக பண்ணல. நான் முழுக்க முழுக்க உங்களை ஆராதிக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும். அப்போ கூட இது என்னால முடியாது போல, இது ஆண்டவர் சித்தம் இல்ல நான் நினைச்சிட்டேன். அப்புறம் நான் என்ன ஜம்ப் பண்ணேன், சரி ஆண்டவரே, என்னால மியூசிக் தான் எனக்கு டேலண்ட் கொடுக்கல, நான் இது வாசிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒருவேளை நான் பரலோகம் வந்தா அங்க எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், நான் அதை தொடைக்கிற வேலை நான் பண்ணணும் அப்படின்னு ஜம்ப் பண்ணிருக்கேன். அப்பதான் உங்களுடைய தேர்ட் பேட்ச் எனக்கு கிடைச்சிச்சு. அப்ப கூட நினைச்சேன், உண்மையிலேயே எல்லாம் கத்து கொடுப்பாங்களான்னு. உள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா, எல்லாருனாலையும் கத்துக்க முடியும், கத்துக்குவாங்க. இட்ஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உங்க வே ஆஃப் டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய வசனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க, ப்ரேயர் பண்ணுவீங்க, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவீங்க, அதுக்கப்புறமா தான் மியூசிக் உள்ளவே போவீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஒவ்வொரு நாளும் என் கிளாஸை விட அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ற ஆர்வம் இருக்கும் எனக்கு. பிகாஸ் உன்னோடைய வார்த்தை கேட்டுட்டு உள்ள போகும்போது அந்த மன நிறைவோட கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எனக்கு. அப்ப நீங்க ஃபீஸே இல்லைன்னும் போது இப்படி கூட யாருன்னா இருப்பாங்களா, கத்து கொடுப்பாங்களா, நான் ஃபீஸ் பே பண்ணதுக்கு ரெடியா இருந்தும் இந்த மாதிரி சர்ச்சஸ்ல பண்றாங்க, ஆனா இந்த பிரதர் இப்படி கத்து கொடுக்குறாங்கன்ட்டு இதுக்காகவே நம்ம கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அவங்க ஊழியத்துல எவ்வளோ ஆனஸ்டா அது நேர்த்தியா பண்ணணும் நினைக்கிறாங்க. கத்துக்கிற நம்ம ஃப்ரீயா கிடைக்குதுன்னு அலட்சியப்படுத்த கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. அதனால நான் ரெகுலரா வர ஆரம்பிச்சேன். என் ஆஃபீஸ் டைமிங் தான், ஆனாலும் நான் இதுக்கான டைமிங் ஆண்டோட எனக்கு கொடுக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கிட்டேன். நிஜமாலுமே என் ப்ரேயர்ஸ் ஆன் காட் கேட்டாங்க. இப்பவும் நான் வாசிக்கிறது யாருக்காகவும் கத்துக்கல, அவருக்காக மட்டும்தான் கத்துக்கினேன், என் தனிமையில ஆராதிக்கிறதுக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். என்னுடைய ப்ரேயர்ஸ் கேட்டு இப்படி ஒரு கிளாஸ் கொடுத்ததுக்காக நன்றி. உங்க ஊழியத்துல நீங்க இந்த மாதிரி பண்றதுக்காக எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. உங்க ஊழியத்துக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன் பிரதர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உங்க ஊழியத்துக்கு ரொம்ப ரொம்ப நீட்டா, எனக்கும் எந்த குறையுமே இல்லை, எல்லாமே நேர்த்தியா கத்து கொடுத்தீங்க. டவுட்ஸ் கூட நீங்க கேட்டா பொறுமையா அதை ஹேண்டில் நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவு பொறுமையா சொல்ல முடியுமோ சொல்லுவீங்க. இதெல்லாம் காசு கொடுத்தா கூட எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரை பாடுறது, வர்ஷிப் பண்ணுறது. ஸோ நான் மோஸ்ட்லி தனியாக வர்ஷிப் பண்ணும்பொழுது யாரும் என் கூட பண்ண முடியாது. சில பேர்லாம் வெறுப்பாக ஏஞ்சி போயிடுவாங்க. சில நேரம் சில வார்த்தைகள், சில பாடல் பாடும் பொழுது ஒரே ஒரு லைன் இல்லை, ஒரு 2 வார்த்தைகள், ஆண்டவர் நான் அர்ப்பணிக்கிறேன், இல்லை என்னை உருவாக்குங்க, என்னை மாற்றுங்க, ஏதாவது ஒரு லைனில் ஏதாவது ஒரு பாட்டில் ஒரு லைன் வந்துருச்சுன்னா, அந்த வார்த்தை ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா அதையும் நான் 100 தடவை கூட பாடுவேன். ஏன்னா இட்ஸ் ஆண்டவர் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடுறது, ஏதோ பாடுறது இல்லை, அது ப்ரேயரோடு சேர்ந்துருக்கு. சில சாங்ஸ் ப்ரேயர் இருக்கும், ப்ரேயர் சாங்ஸ் மாதிரி இருக்கும். சில சாங்ஸில் நடுவில் ஒரு லைன் ஆண்டவர் எப்படி மாற்றுங்க, அந்த மாதிரி வரும். அப்போ அந்த வார்த்தை, ஐயோ ஆமாம் முக்கியமாச்சே, நம்ம இப்படி மாறணுமே, நம்ம இப்படி இருக்கணுமே அப்படின்றப்போ அந்த திரும்ப அந்த லைனை ரிப்பீட் பண்ணுறது. சில இடத்துலலாம் நான் சில சர்ச்சஸில் ஒரு ரூமில் பாடிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த பால்தங்க பாட்டு என் வாழ்வினை மாற்றிடும், புதியதாய் படைத்திடும் இயேசுவின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சனால ஆண்டவர் என் வாழ்வை மாற்றுங்க, அந்த விஷயங்கள்லாம் பாடிக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் ரூம்குள்ளே பாடிட்டு இருந்தேன். வெளியே ஹாலில் நிறைய பேசுங்க வருவாங்க போவாங்க சர்ச்சில். அப்போது அங்கே ஒருத்தர் வந்திருந்தோம், ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தார் போல இருக்குது. நேராக ஏஞ்சி ரூம்குள்ளே வந்துட்டார். யோ ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுவார், முதல்ல ஏஞ்சி போடா அப்படின்னு. எவ்வளோ நேரம் அதை ஒரு லைன் பாடிட்டு இருப்பேன்.
ஸோ அந்த மாதிரி டென்ஷன் ஆகிட்டா என் பக்கத்தில் இல்லை, அவரும் அங்கே வெளியே உட்காந்துருந்தார். ஸோ ஆனால் என்ன அப்படின்னா அதான் பர்சனல் லைஃப்பில் நம்ம அந்த சாங் அப்புறம் அந்த கீபோர்டோட நம்ம இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் பொழுது அது ஒரு ஆடுன்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஸோ ஒரு நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் பாடுற திறமையில் ஆராதிக்கிறது. ஸோ சிஸ்டர் நல்லா பண்ணுங்கள், நல்லாவே வாசிக்கிறீங்க பர்ஃபெக்ட் டைமிங்கில். நம்மளை தொடர்ந்து செய்யுங்க. நம்ம சில ஸ்பெஷல் கிளாஸஸ் நான் யோசிச்சிருக்கிறேன், பட் அது எப்படின்னு தெரில, பார்ப்போம். ஓகே, நமக்கு டைம் ஆச்சு, இன்னும் 1 பேர் இருக்கிறீங்க. பிரதர் மிஸ்டன். எங்க ஜோஷுவா ஓகே ஓகே பிரதர். மிஸ்டன் ஒரு பேசிட்டோம், ஜோஷுவா அப்பாவோட அப்பா பேசுகிறாங்க, அவ்வளோதானா? ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். தேங்க் யூ பிரதர். சரி சரி சரி. தம்பிக்கு பாடப்பட்டு எல்லாத்தையும் தம்பிக்கு வாசிக்கிறான், இப்ப நல்லா வாசிக்கிறான். ரொம்ப வாஞ்சியா இருக்கு பாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி பிரதர். இருக்கா பாடப்பட்ட உங்களையும் உங்க ஃபேமிலியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பாஸ்டர் பிரதர். சரி பிரதர், கண்டிப்பா. தேங்க் யூ. நம்ம நேர்ல பார்க்கலாம். ஓகே மிஸ்டர். இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ நான் எவ்வளோ கிளாஸ் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி ஜே ஜென்ரேஷன் நான் வாட்ஸ்அப் சேனலில் தான் ஃபாலோ பண்ணிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி போட்டிருந்தீங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீயாக நீங்கள் இது பண்ணுற சொல்லும்போது இன்னும் ரொம்ப இதாக இருந்தது. இது நம்ம கரெக்டான இதுதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணி அதுக்கப்புறம் நல்ல யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது லேர்ன் பண்ணுறதுக்கும். ஒவ்வொரு டைமும் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் அந்த ஒரு வசனத்தோட நீங்க சொல்லிட்டீங்க எல்லாம், அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்ல பிரோஜனமாகவும் இருந்தது. ஸோ இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜ் தான், கொஞ்சம் பிகினர் தான். இப்போ கொஞ்சமா நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அந்த மியூசிக் தியரி கிளாஸ் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஜாயின் பண்ணணும்ன்ற என்னோட மைண்ட் தாட் இருக்கு. பார்ப்போம், கண்டிப்பா ஜாயின் பண்ணணும் தான் இருக்கேன். ஓகே ஓகே மிஸ்டர், தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க் யூ ஸோ மச். வாஷ்னி அபியா தான் சொல்லணுமா? ஓகே ஓகே, தேங்க் யூ. யோசுவா. பிரேஸ்லர் யோசுவா. நான் ஒரு 7th 8th படிக்கிறப்பெல்லாம் கூட சர்ச்சில் வந்து மீட்டிங் போடுவாங்க. அப்போதைக்கெல்லாம் கூட அவங்க வந்து நிறைய டைப்பா வாசிப்பாங்க, ஒரு பாட்டுக்கு விதவிதமா வாசிப்பாங்க. அவங்கள பாக்குறப்ப எனக்கும் அது வாசிக்கணும், அது எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால எப்படி வாசிக்கிறாங்க பக்கத்துல வைப்பேன். ஆனா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஏதோ கேட்மெண்ட் அழுத்துவாங்க, ஏதோ சவுண்ட் வரும், ஆனா நல்லா இருக்கும். இது எப்படி இந்த ரிஸ்க் எடுத்தாங்க, எப்படி நமக்கு வரும், அது எப்படி யூஸ் பண்றாங்க அப்பெல்லாம் யோசிப்பேன். கூட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பக்கத்துல இருக்குனாலே எனக்கும் ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்றாங்களே, எல்லாம் தேவாலயத்துக்கும் ஒன்னதான் இருக்கும், நான் போய் பாக்குறது கூட பண்றாங்க ஒரு இதா இருக்கும். அப்படியே காலங்கள் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நான் 12th படிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துலயே சர்ச்சு பக்கத்துலயே ஒருத்தவங்க எனக்கு மியூசிக் கிளாஸ் சொல்லி தந்தாங்க. அது அதுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு நான் போனதுனால காலேஜ் பண்ணிட்டு இருக்கப்ப என்னால 2 months முன்னாடி சரியா கம்ப்ளீட் பண்ண முடியல. இருந்தாலும் வாசிக்க அதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வந்துருச்சு. இது எப்படியாவது கத்துக்கணும். சும்மா விதவிதமா கொடுக்குறாங்க, சேடா ஹாப்பியா எதோ கொடுக்குறாங்க, கேட்கவும் நல்லா இருக்கு, மக்கள்லாம் அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க, எனக்கும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது வாசிக்க ரொம்ப அதிகம் ஆர்வம். அதுக்கப்புறம் நானே அதை வச்சு வீட்டுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 2 months போன அந்த நோட்ஸ் எல்லாம் கொடுத்ததை வச்சு. இருந்தாலும் மனசு சரியில்லை, என்னால காலேஜ் கண்டினியூ போறோம், நம்மளால கிளாஸ் கரெக்டா ரைட்டு. அதுக்கப்புறம் எனக்கு கர்த்தருக்காக முன்னின்று சும்மா வந்து மக்கள் இருக்கப்ப நம்ம வாசிக்கணும், நம்ம ராகமா எடுத்து கொடுக்கணும், நம்ம தேவன் எல்லாரும் ஆராதிக்கிறப்ப நம்ம மியூசிக்கு வந்து நல்லா இருக்கணும், எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கல உண்மையில அதுல மூழ்கிடணும்,
ராகத்திலையும் பாட்டுலையும் தேவனை ஆராதிக்கிறதுலையும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் நிறைய வந்துருச்சு. அது மாதிரி அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா இன்னும் முழுசா கத்துக்கவே இல்லையான்னு ஒரு மனசு கவலையா இருந்துச்சு. முழுசா கத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய கத்துக்கலாமே, அதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பாத்துக்கலாமே, நிறைய சூப்பரா வாசிக்கலாமேட்டு இன்ட்ரெஸ்ட் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் தேடிட்டு இருந்தப்ப சர்ச்சில் ஒரு பிரதர் வந்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க திருச்சியில், அவங்க கீபோர்டு கிளாஸ் எடுக்கிறாங்க ஆன்லைன்ல. நானும் அவங்க வீட்டு பார்த்துருக்கேன். நாங்க சரி அவங்களோட வாட்ஸ்அப்ல லிங்க் தாங்க, லிங்க் கேட்டோன்னா அவங்க அதுக்கப்புறம் தான் செகண்ட் பேஜில் உள்ள வீடியோஸ் எல்லாம் வந்துச்சு. அதை பார்க்குற நிறைய காரியங்கள் அதில் நீங்க சொல்லி ஆர்வம் அதிகமானோன்னா அதை பார்த்து நான் இன்னும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன். வாசிக்க ஆரம்பிச்சோன்னா இதில் சேர்த்துருந்தான்னு ஒரு முடிவோட தேர்ட் பேட்ச் ஆரம்பிச்சோன்னே சேர்ந்துட்டேன். சொல்லிக் கொடுக்கறதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் கத்துக்காத விஷயம் நிறைய விஷயம் நான் கீபோர்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இது கத்துக்க சவுட் மேட்ச் எல்லாம் அது நிறைய இப்போ முன்னாடி கூட எனக்கு சரியா கீ ஸ்கேல் கரெக்டா எடுக்க தெரியாது. இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸுக்குள்ள நான் கரெக்டா ஸ்கேலை கண்டுபிடிச்சிடுறேன். சவுண்ட் மேட்ச் அது மாதிரி நீங்க நல்லா சொல்லி தரீங்க. இது மாதிரி எடுத்து டைம் செலவு பண்ணி கூட மற்ற இடத்துல போனா கூட சொல்லி தர மாட்டாங்க. இது மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி சவுண்ட் மேட்சுக்கெல்லாம் ஒரு இதுக்கும் தனித்தனியா சிஸ்டம்ல எடிட் பண்ணி இது மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. அது மாதிரி நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. எது எது தேவையோ அதெல்லாம் எங்களுக்கு ஸ்டூடெண்ட்க்கு எது கீபோர்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தேவையோ அதெல்லாம் சரியா சொல்லி தரீங்க. இப்போ அப்படியே கூட நான் நிறைய இதுல கத்துக்கிட்டேன். அது இல்லாம கூட மற்ற இடத்துல கீபோர்ட் கிளாஸ் போனா கூட அவங்க இந்த லெவலுக்கு சொல்லி தர மாட்டாங்க. ஒரு சி மேஜர்னா அதுல முக்கியமான கார்ட்ஸ் மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அதோட மேஜரு, ரிலேட்டிவ், மைனரு, கார்ட்ஸ் ஒரு சஸ்பெண்டு, மேஜர் 7th, 9 இது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. தேவையான கார்டு மட்டும் தான் சொல்லி தருவாங்க. இவ்வளவு கார்டு இருக்குன்னே முதல்ல சொல்ல மாட்டாங்க. 45க்கு மேற்பட்ட கார்டு இருக்குன்னே சொல்லி தர மாட்டாங்க பிரதர். அது இல்லாம அதுக்கு சாய்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒரு ஸ்கேல்ல உள்ள அந்த ஸ்கேல்ல உள்ள கீஸ்ல உள்ள கார்ட்ஸ் நீங்க எது வேணாலும் அந்த டைத்துக்கு வரப்ப நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லி தருவீங்க. அது மாதிரி கூட இவ்வளவு ஒரு பிரீஃபா சொல்லி தர மாட்டாங்க பிரதர். முக்கியமான கார்டை சொல்லி தந்துருவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் 12 ஸ்கேல சொல்லி தந்துருவாங்க. அது மட்டும் தான் சொல்லி தருவாங்க. அது இல்லாம ஆக்சிடென்ட் இருக்காருன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டா அதை சொல்ல மாட்டாங்க. அதனால நமக்கும் கொஞ்சம் கொலப்ஸ் ஆகும். ஏன்னா அந்த கார்டு ஆடாவில் நான் வாசிக்கிறாங்கட்டு அதெல்லாம் இல்லாம கூட நீங்க பெரிய ஆக்சிடென்ட் கார்டெல்லாம் இருக்குது, அது போட்டு வாசிச்சோம்னா இன்னும் ராகமா இருக்குன்னு சொல்றீங்க. இவ்வளவு தெளிவானா நான் சொல்லி தர மாட்டாங்க பிரதர். நீங்க சொல்லி தந்தது இன்னும் நல்ல புரிதலை தருது. நமக்கே ஒரு சாங்கை ஃபுல்லா கிரியேட் பண்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு பிரதர். இன்னும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஓகே ஓகே ஜோஷுவா தேங்க்யூ. ஸோ அதான் எல்லாருக்குமே அது இல்லாம சொல்லி ஜோஷுவா. அது இல்லாம இன்னும் நம்ம ஆன்லைன்ல இந்த மாதிரி ஃப்ரீயா கோர்ஸ் எடுக்கிறோன்ட்டு இன்னும் நிறைய ஆட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தா நல்லா இருந்தது. இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்ல, இல்லை யூடியூப்லயோ மற்றதுலயும் இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்தா நிறைய பேர் பிரயோஜனம் பட்டுவாங்க பிரதர். நான் யோசிச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில் இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு, ஆடுக்கு போடலாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு நம்ம டைம் வேணும். இன்னொன்று இப்போது கூகுள் மீட்டில் அதிகபட்சம் 100 பேர் வரைக்கும் இருக்கும். அதனால் நம்ம இப்போ ஸ்லாட்லாம் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக நடக்கும் ஃப்யூச்சரில். உடனே கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிவிடு. ஏன்னா நோட்ஸ் நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா. கம்ப்ளீட் பண்ணலன்னா எல்லா நோட்ஸ் இருக்குது, கொஞ்சம் எடிட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட் ஒரு புக்லெட் மாதிரி இருக்கணும், பிடிஎஃபாக. எக்ஸசைஸ்மே வீடியோஸ் தான் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அது ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஆனால் அது ஐடியா இருக்குது, எனக்குமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை செய்வோம். சரியா, கண்டிப்பாக. ஸோ குரூப்பில் இருங்க. சொல்லி வசுவா. அது இல்லாம அந்த கீபோர்ட் ப்ராக்டிஸ் பண்றது மற்ற எல்லா ஸ்கேலு நீங்க சொல்லி கொடுத்த ஸ்கேலு, கார்ட்ஸு நிறைய பேர் இன்னும் நிறைய சொல்லி கொடுத்துறீங்க. அது டைம்ல அதனால முக்கியமானது மட்டும் நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொன்னீங்க. மீதி உள்ளதையும் வீட்டில் கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க சொல்லுங்க பிரதர். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாதான் அதனால வாசிக்க முடியும். ஏன்னா நான் வாசிச்சு கத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆனது, என் மைண்ட் செட்டுக்கு வந்தது, நல்லா வாசிக்க தான் கீபோர்ட்னும் நம்ம நிறைய இதுல ப்ரொடெக்ட் பண்ணலாம், நிறைய வாசிக்க ஆரம்பிக்கலாம் பிரதர். நம்ம
டக்குன்னு ஒரு பாட்டு பாடினா நம்மளே அறியாம கார்டு சேஞ்ச் பண்ணி வாசிக்கலாம். அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண நல்லா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிறோம் பிரதர். ஓகே அதை சொல்லிருங்க பிரதர். ஏன்னா இது ஓகே நான் என் லைஃப்ல நான் கீபோர்டு வாசிக்கிறப்ப உணர்ந்தது பிரதர். ஓகே யோசுவா, கண்டிப்பாக சொல்லிடுறோம். ஓகே, தேங்க்யூ யோசுவா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஷேர் பண்ணது. ஸோ ஓகே எதுக்கு பிரதர். ஆ இந்த நொட்டேஷன் கிளாஸ் எத்தனை மந்த் பிரதர் வரும்? நொட்டேஷன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் போகுது, அதுவும் 8:45 தான், இதே டைம் தான், புதன்கிழமை. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் வெனஸ்டே போகுது, செகண்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறப்ப ஓகே 4 அதான். ஆ செகண்ட் பேட்ச் இது ஸ்டார்ட், எத்தனை மாசம் வரும்னு கேட்கணும் பிரதர் இந்த அதுவும் கிளாஸ் ஒரு 6 ஃபுல்லா. மாதம் வரும், குறைஞ்சது 6 இல்லை 7 வரைக்கும் போகலாம். அது இப்போ தான் செகண்ட் பேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்றீங்க பிரதர்? அதான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா 7 ஃபஸ்ட்டு மாசம் பேட்ச் வரைக்கும் வந்து போலாமா பிரதர்? இப்போ தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணாலும் அது எத்தனை நாள் கிளாஸ் போகும்னு தெரில. அதனால் எப்படி அந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணணும், எத்தனை கிளாஸ் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதம்னு சொல்லும். ஆனால் குரூப்பில் எதுலன்னா நான் கீபோர்ட் மாஸ்டர்ஸ் குரூப் அனுப்புகிறேன், ஓகேவா? நம்ம 3rd பேட்சில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மியூசிக் ஷீட்டு, மியூசிக் ப்ரொடக்ஷன், அடுத்த லெசன்ஸ்லாம் கண்டினியூ பண்ணணுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் வந்துட்டிங்கன்னா அதில் தான் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா கீபோர்ட் கிளாஸ் முடிச்சவங்களுக்கு தான் அப்போ தான் அது புரியும், டபக்குன்னு ஸ்ட்ரைட்டாக பண்ண புரியாதுன்றனால. அதனால் மோஸ்ட்லி எல்லாருமே அதில் வந்துடுங்க. எந்த கீபோர்ட் மாஸ்டர்ஸ் குரூப்பில் அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே, ஸோ தேங்க்யூ மொத்தமா 7 எல்லாருக்கும். மாசம் வரும் பிரதர். ஆ மொத்தமா 7 மாசம் வருமா பிரதர்? வரும் வரும் வரும். இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பிரதர். ஆ அது இப்போ வந்து நிறைய இடத்துல கத்துக்க போனா கூட கத்துக்கிறப்ப நம்ம ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணிட்டோம், மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நிறைய பேர் கோவப்படுவாங்க பிரதர். ஆனா இது வரைக்கும் பார்த்துருக்கேன், நீங்க எப்ப இது சொல்றப்ப இருந்தாலும், டவுட்ஸ் கேட்கறப்ப இருந்தாலும், மற்ற எப்ப எந்த டயத்துலயும் நீங்க கோவப்பட மாட்டிருக்கீங்க, நார்மலா சாஃப்டா இருந்து சொல்லி கொடுக்குறீங்க பிரதர். அது ப்ளஸ் பாயிண்டா இருக்கு பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ, காட்ஸ் கிரேஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஜஸ்ட் டு நோ அபவுட் யூ, அதிகமாக எதுக்கு அப்படின்னா ஃபீட்பேக் இல்லை, ஃபீட்பேக்கோ இல்லை அந்த விஷயத்துக்காக இல்லை, டு நோ மோர் அபவுட் யூ, நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, இல்லை வாட் யூ ஃபீல். ஸோ தெரிஞ்சதுக்காக தான் முக்கியமாக நான் அந்த கடைசி நாள் மட்டும் ஷேர் பண்ண சொல்கிறது. ஸோ கொஞ்சம் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுறது தான். ஸோ அதனால் கடைசியாக சொல்லி வேண்டாம் பண்ணலாம். ஓகே, மறுபடியும் இன்னொரு விஷயம், ஐ திங்க் ஒன் மோர் கிளாஸ் நம்ம வைக்கலாம்னு நினைக்கிறேன் அடுத்த தேர்ஸ்டே. ஏன் அப்படின்னா நான் வந்து ஆன்லைனில் சில வெப் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, கார்டு நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, சவுண்ட் மேட்ச் எக்ஸசைஸ் பண்ண நம்மளே அழகாக நல்லா யூஸ்ஃபுல்லாக. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன்ட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ வெப் பேஜ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், யாராவது டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா நமக்கு பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பையன் சொன்னேன், அங்கிள் நம்ம வந்து நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம், வரலன்னா யார்ட்டையா நம்ம பே பண்ணி இப்போ டெம்ப்ளேட் வாங்கிக்கலாம் அப்படின்னா. அப்போ ட்ரை பண்ணும்போது ChatGPT அதை வச்சு நாங்கள் ட்ரை பண்ணுறப்போ நல்லாவே அது எல்லா கோடு, அந்த HTML கோடு ஃபுல்லாகவே கொடுத்துச்சு. இன்னும் நாங்கள் ப்ராம்ப்ட் கூட நல்லா வந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு சில DeepSeekனு ஒன்று இருக்குது, அப்புறம் கூகுள் ஜெமினாயின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜெமினாயில் பண்ணும்போது நிறையாவே இந்த குவிஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கடன்னு ஒரு நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஏதாவது பேஜ் ரெடி பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அது எப்படி என்ன ஏதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்கிறேன். சரியா? நம்ம டைம் ஆனதுனால அதை இன்னொரு அடுத்த Thursday 8:45 வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ 3 விஷயம். நான் வந்து இப்போ இருக்கிறது வந்து இந்தியாவில், தமிழ்நாட்டில், திருச்சியில், லால்குடியில். சரியா? ஸோ நீங்கள் வந்து எப்போயாவது இந்த திருச்சி பக்கமாக போனீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம நேரில் சந்திப்போம். சரியா? ஸோ நாங்கள் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்தீங்கன்னா, திருச்சி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். ஒன்று அதே போல் இன்னொன்று வந்து, ஸோ நீங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணால உங்களுக்கு ஒரு என்னென்னா ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா, அடுத்த 4th பேட்சுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு ஆட்களை வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு கோட்டா இது மாதிரியா. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், ஏன்னா 190 சீட்ஸ் தாங்கிறதுனால இப்போ 19 பேர் முடிச்சிருந்தீங்கன்னா 19 மீதியெல்லாம் நம்ம ஜென்ரலாக குரூப்பில் போட்டுருவோம். அதனால் ஆளுக்கு ஒருத்தர் வந்து ரிசர்வ்டு, ஓகேவா? அங்கே ஆளுக்கு ஒரு சீட். அப்போ நிறைய பேர் வரணுன்னா என்னங்க பண்ணுறது, நீங்கள் குரூப்பில் சொல்லிடுங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அதில் டகன்னு அவங்க எப்போ வேணால் அவங்க வந்து இது பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கு வந்து கணக்கு கிடையாது. ரிசர்வ் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் ஒன்று, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாமல்
அப்படி யூஸ் பண்ணல யார் இல்லைன்னு சொல்லிடுங்க, நம்ம அந்த ஜென்ரல் கோட்டாலே விட்ருவோம். சரியா? ஸோ அது ஒன்று. ஸோ அதே போல் நீங்கள் அப்புறம் ஃப்யூச்சரில் கற்றுக்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதோ, மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறதோ, ஏதாவது பாட்டு பண்ணீங்க, சாங் எழுதினீங்க, ஸோ எது பண்ணாலும் கண்டிப்பாக குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள், என் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து எல்லாம் ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்து அதான் நமக்கு சந்தோஷம் இல்லையா? நான் பண்ணுற விஷயமா சரி, நீங்கள் பண்ணுற சாங்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். when it will start? எது மியூசிக் ஷீட் கேட்குறீங்களா, எது கேட்குறீங்க பிரதர்? ஃபோர்த்து பேட்ச் இதுனா நவம்பர் தானே? இது நவம்பர் தானே? ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்கும். டிசம்பர் கேப் விடலான்றீங்க, ஏன்னா நிறைய பேரோட எல்லாம் பிஸியாக இருப்போம். ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு நான் வரேன் பிரதர். ஜோசப் பிரதர் பார்த்துட்டேன். ஓகே, முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சொல்லுங்கள் ஜோசப் பிரதர், சொல்லுங்கள். பிரதர், அது என்னன்னா ஆக்சுவலி நம்ம இந்த அசைன்மெண்ட் அனுப்புகிறோம்ல பிரதர், அதோட ஆன்சர் சீட்டை உடனே நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா எங்களுக்கு ஆன்சர் சீட் வராதனால சிலது நாங்கள் பண்ணது சரியா இல்லையா, ஸோ அதோட ரெஸ்பான்ஸ் இப்போ நான் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டு ஓகே வெரி குட் கம்ப்ளீட்னு போடுறீங்க, அதில் ஏதாவது சஜஷன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இல்லை கரெக்ட் பண்ணுறதுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். தேங்க்யூ. கண்டிப்பாக பிரதர். நான்வெஜ் சேனல் விட்டுறேன், சில நேரம் மறந்துடுவேன், சில நேரம் எங்கேயாவது இருக்கிறப்போ விட்டுறது. பட் ஆனால் தப்பு தான், அதை கண்டிப்பாக. ஏன்னா நான் பிகினிங்கில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், எல்லாருக்குமே ஆடியோ மெசேஜ் போட்டிருப்பேன், கொஞ்சம் பார்த்துருப்பேன். அப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு எதையாவது பண்ணிட்டு தான் வெப்சைட் ஆரம்பித்தோமா, அதை யோசிச்சுட்டு அதை எடிட் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயந்தான், அதை சரி பண்ணணும். அப்பாடா, இப்போ தாண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். அது நானுமே யோசிச்சேன். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொஞ்சம் அசைன்மெண்ட் இன்றைக்கி அனுப்பியிருக்கீங்க, அதை நான் அப்டேட் பண்ணிவிட்டு நாளைக்கு 2 நாளில் நான் நேம் லிஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் குரூப்பில், 3rd பேட்சில். நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் நேம் நீ கம்ப்ளீட் பண்ணியும் நேம் மாறி இருக்கு அப்படின்னா, வரல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? நாளைக்கு 4 நாளைக்கு இல்லை ஒரு 3 நாள். ஸோ இந்த 3-4 நாட்கள் உங்கள் கண்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு பிரியாதிருப்பதாக. அதனால பிரதர் ஆக்சுவலி நாங்கள் இன்னும் 2-3 இது நான் இன்னும் அனுப்பல பிரதர், இனிமே தான் அனுப்பணும். ஓகே, டைம் இருக்குது. ஒரு 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 ஃபஸ்ட் லிஸ்ட்டு தானே, இப்போ நான் லிஸ்ட்டு போட்டோடனே சர்டிஃபிகேட் வந்துடுது. அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 1 வீக்காவது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த வாரமும் நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெப்சைட், அந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் மட்டும் பண்ணணும். ஸோ ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எனக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த கார்டு ப்ரோக்ரஷன்லாம் ஆப்ஷன் குவிஸ் மாதிரி அதுவே ரெடி பண்ணிடுது நம்ம கொடுத்தோம்னா. ஸோ நல்லாயிருக்கு. அதனால் அடுத்த வாரம் பார்ப்போம். சரியா? மேபி 1 வீக் டைம் எடுத்துக்குவோம் நீங்கள் அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. சரியா? ஸோ கம்ப்ளீட் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரியில் ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் யாராவது ஒருத்தர் ரிசர்வ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்றும் இல்லை, எப்போனாலும் சரி, வேறு எது விஷயம் எப்போ வேணாலும் நீங்கள் எப்போ வேணால் கேளுங்க. குரூப்பில் கேட்டாலும் சரி, என்கிட்ட கேட்டாலும் சரி. நானும் அதே போல் எப்போ எனக்கு தேவைப்பட்டாலும் எதுனாலும் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி கேட்டுடுறேன். சரியா? சரி, ஏதாவது டவுட்ஸ்னா தனியாக கேட்கலாம்ல? தாராளமாக கேட்கலாம், எப்போ வேணால் கேட்கலாம். கால் மீ அட் எனி டைம். ஓகே கண்டிப்பாக பிரதர். அடுத்த வாரம் கிளாஸ். ஆமாம், அடுத்த வாரம் கடைசியாக முடிச்சிடும். அடுத்த வாரம் என்னென்னா இந்த வெப்சைட்டில் இருக்க பேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது, அது நம்ம டைம் ஆயிடுச்சு, இன்றைக்கி பார்க்க முடியாது. அதை தனியாக ஒரு 1/2 hour மட்டும் நெக்ஸ்ட் வீக்கில் ஜஸ்ட்டு சொல்லிட்டேன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும்தான். ஓகே, கண்டிப்பாக. சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ரொம்ப சந்தோஷம். பட் ஓகே, this is not the last meet இல்லையா, நெக்ஸ்ட் வீக் ஆர் கோயிங் டு மீட். ஸோ அதனால் ஓகே, சரி நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசி நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கோர்ஸை கூட நாங்கள் எல்லாரும் பார்க்கும்படியாக, நாங்கள் பழகும்படியாக நீர் கொடுத்த இந்த உறவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்குள்ள இருக்கிற நீங்கள் வாஞ்சி அறிந்திருக்கிறீங்க. மனுஷன் மாறினாலும் எங்கள் தகப்பன் நீர் மாறாதவர். நீர் எப்பொழுதும் எங்களை நேசிக்கிறவரும் எங்களை விசாரிக்கிறவரும். ஆண்டவரே, இப்போ எங்கள் தாய் தகப்பன் மறந்தாலும் நீர் எங்களை மறவாமல் உங்களுடைய உள்ளங்கைகளே வரைந்து வைத்து நினைவுகூர தெய்வமாக இருக்கிறீர். அதே போல் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எங்களை தெரிந்து கொண்டீர்.
ஏதோ இன்னைக்கு நேற்று இல்லை, நாங்கள் தாயின்கள் இருக்கும் பொழுது அல்ல, உலகத்துக்கு தோற்றத்துக்கு முன்னே நீங்கள் தெரிந்து கொண்டீங்க தகப்பனே. அதுக்கேற்றபோல் ரட்சித்து எங்களை நடத்தி எங்களோடு கூட இருந்து ஆதரித்து நடத்தி வரீங்க, நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த மேலான ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உறவுக்காக, ஐக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் தொடர்ந்து கூட இந்த அன்பில் வளர கிருபை செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் இது எங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு தாளங்களை தந்திருக்கிறீங்க. அது எல்லாரும் நாங்கள் எல்லாரும் எங்களுடைய சுய ஆதாயத்துக்காக அல்ல, உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரே, நாங்கள் சபையாக சரீரமாக எல்லா அவயவங்களும் உமக்குள்ளே வளரும்படியாக நாங்கள் இருந்து செய்ய நீ கிருபை செய்யுங்க. இந்த பேட்சில் முடிச்ச ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவன் மேலே படிக்கும்போது இன்னும் ஞானத்தையும் கிருபையும் தந்து எல்லாரும் ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்கும்படி செய்யுங்க. ஆண்டவரே, நானும் அவர்கள் எல்லாரும் கூட ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நடத்துங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.